நீங்கள் வீடியோவில் ஒரு மிஷினை பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பரான மிஷின், விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு அருமையான மிஷின் அப்படின்னே சொல்லலாம். இந்த கம்பெனி கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது. கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட மிஷின்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு மிஷின் தாங்க இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த மிஷினை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு சூப்பரான மிஷின். மக்காச்சோளத்தை அதுக்குள்ளே போட்டிருப்பாங்க. மக்காச்சோளத்துலேருந்து அதை அப்படியே பவுடர் ஆக்கி தரும். நம்ம மாடுகளுக்கு அப்படியே தரலாம், இல்லை நம்ம கூழ் காய்ச்சி கூட தரலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பராக பயன்படுத்தக்கூடிய ஒரு மிஷின். நம்ம எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளாக போய் அரைச்சிட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போல்லாம் தேவையோ அந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் மிஷின் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரே மிஷினில் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். ஈரமான தண்டு, அந்த உலர்ந்த புல், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெல் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கரும்பு கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சோளத்தண்டு, மாட்டு தீவன புல், அது பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய ரொம்ப அருமையான விஷயங்களை இந்த மிஷினில் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரே மிஷினில். இதோட விலையும் ரொம்பவும் கம்மி தான். இந்த மிஷின் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மிஷினோட ஃபுல் ரிவ்யூ பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் அட்ரஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு கொட்டேஷன் வாங்கிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய மாடுகள் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எந்த மாதிரிலாம் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிஷின் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பல மிஷின்ஸ் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபுல் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு மிஷினோட ரிவ்யூ பார்த்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பவரில் இயங்கக்கூடிய ஒரு மிஷின் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி பெட்ரோலை கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெட்ரோல்லையும் கஸ்டமைஸ் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இதோட மாடலோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாக்குட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இது பவர் 2 HP பவர் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. வோல்டேஜ் 230 340 வோல்டேஜ் வரைக்கும் யூஸ் ஆகும். சிங்கிள் ஃபேஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோமேஷன் கிரேட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூஸ் ஆகும். செமி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த மிஷினோட வெயிட் 110 கிலோ அப்ராக்சிமேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த மிஷின் நம்ம எங்கே வேணாலும் ஈஸியாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான இடத்துல அங்கே ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வீல் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஈஸியாக இழுத்துட்டு போகிற மாதிரியே இருக்கும். இந்த மிஷினுக்கு வாரண்டி 1 இயர் தந்துட்டுருக்காங்க. ஸோ ரொம்பவும் ஃப்ரீ சர்வீஸ் அப்படிங்கிறது பண்ணி தந்துட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பரானது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மிஷினை பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இந்த மிஷினில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நீங்கள் ஒரு மாடுலேருந்து 25 மாடு வரைக்கும் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிஷினை வாங்கி நீங்கள் ரொம்ப சூப்பராக பயன்படுத்தலாம். நம்ம தீவனம் பார்த்துருப்போம். தீவனம் நம்ம அப்படியே கட் பண்ணி போடுறது தான் பழக்கம். இந்த மிஷினில் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சின்னதாக ஆயிரும். ஏன்னா ஒரு சில மாடுகள் அந்த தண்டை சாப்பிடாது. அந்த இலையை மட்டும் சாப்பிட்டு அப்படியே விட்டுரும். இந்த மிஷினில் நீங்கள் கட் பண்ணி போடும்போது அந்த தண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக கட் ஆயிரும். அந்த மாதிரி பண்ணும்போது மாடு ஃபுல்லாகவே சாப்பிட்ரும். ஒரு பக்கெட்டில் நீங்கள் ஃபில் பண்ணி அந்த மாடு பக்கத்தில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பக்கெட்டை ஃபுல்லாகவே காலி பண்ணிடும். நீங்கள் இந்த சாம்பிளை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சூப்பரானது. நம்ம மாடுக்கு பார்த்தீங்கன்னா தீவனம் தான் ரொம்ப முக்கியமானது பால் தரதுலே. அந்த மாதிரி நீங்கள் இந்த தீவனத்தை அந்த குட்டியாக கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த மாடு அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்ரும். நீங்கள் ட்ரையான தட்டாக இருந்தாலும் சரி, தட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மாடும் பார்த்தீங்கன்னா பால் வரத்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மிஷினை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய மோர் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான மிஷின், மல்டி பர்பஸ் மிஷின் அப்படிங்கலாம் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபார்ம் வச்சுருக்கீங்க, நிறைய ஃபார்ம்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு 1 or 2 மிஷின் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மிஷின் வாங்கினால கண்டிப்பாக உங்களுக்கு பயன் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நம்ம மாடுகள் சாப்பிட்றது ரொம்ப இந்த மாதிரி கட் பண்ணி போகிறதுனால தான் நிறைய சாப்பிடும். ஸோ மல்டி பர்பஸ் அப்படின்னாலும் நம்ம ஏதாச்சும் தீவனம் அரைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய இது மிக்ஸ் பண்ணி நம்ம அரைப்போம். அரிசி, ஸோ இந்த மாதிரி கோதுமை, இந்த மாதிரி இறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மல்டி பர்பஸ் அப்படின்னாலும் இந்த ஒரு மிஷின் இருந்துட்டால் போதும், உங்களுக்கு நிறைய வேலை ரொம்பவே ஈஸியாகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த மிஷின் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த மிஷின்ஸ். தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட இடங்களில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டாப் டீலர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எங்கே வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வேறு இடத்துல இருந்து இந்த மிஷின் உங்களுக்கு டெலிவரி பண்ண மாட்டாங்களா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லா இடத்துக்குமே அவங்க டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ மெக்கானிக்கா சப்பாக்குட்டா. ஸோ உங்களோட கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கா. ஸோ நிறைய மிஷின்ஸ் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மிஷின் நம்ம பார்த்தது ஒரு மிஷின் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா நிறைய மிஷின்ஸ் ஃபுல் நம்ம ரிவ்யூ தாங்க பண்ண போகிறோம். ஸோ மல்டி பர்பஸ் மிஷின் அப்படின்னால ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு வகையில் தாங்க இந்த மிஷினை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பார்த்தீங்களா
இப்போ பாருங்கள் வாழை மரத்தை இந்த பார்த்திங்கன்னா அப்படியே சின்னதாக கட் பண்ணி போடுறாங்க. ஸோ இந்த வாழை மரத்தை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போகிறதுனால ஸோ ஆடு மாடு ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோழிகளுக்கு ஏதாச்சும் உரம் போடணும் தீவனம் போடணும் அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிஷினோட ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய ரேட்டில் தாங்க இந்த மிஷின் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ அழகான விஷயங்கள் இந்த மிஷினில் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப பெஸ்ட் பர்பஸ் இருக்கக்கூடிய ஒரு மிஷின் தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உடனே ஃபோன் பண்ணுங்கள். இந்த மிஷின் உடனே புக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.